புவர் திங்ஸ் 2023 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்த எடுத்தது வந்து கிரீக் ஃபிலிம் மேக்கர் டார்கோஸ் லான்திமோஸ். அவர் வந்து இந்த மாரி நெறைய காமெடி படங்கள்லாம் அதிகமா காமெடி பிளஸ் ஹாரர், காமெடி பிளஸ் த்ரில்லர் அந்த மாரி பேஸ்ல தான் அவர் எடுப்பாரு. இவரோட படங்கள் எல்லாமே கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஸோ அந்த படத்த நீங்க அனலைஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த மாரி வேற ஏதாவது படத்த பத்தி சஜெஸ்ட் பண்ணா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு சின்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். இந்த படம் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. பட் இப்ப இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது, இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த அளவுக்கு என்ன ரொம்ப பாதிச்ச படம்னு சொல்லலாம். பாதிச்சது மீன்ஸ் என்ன, ஒரு அந்த படம் பார்த்து முடிச்சதுல இருந்து அந்த படத்தை பத்தின எண்ணங்கள் தான் மனசு மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அப்பா இருக்காரு, ஒரு பொண்ணு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றியா இருக்காங்க. சோ அந்த பொண்ணுக்கு அவர் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு பையனை பாக்குறாரு. பார்த்து இது பண்றப்போ அந்த பொண்ணு வந்து அந்த மனவளம் குன்றிய பொண்ணு, நான் உலகத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு அட்வென்ச்சர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அந்த ஃபியான்ஸையும் விட்டுட்டு ஒரு அட்வென்ச்சர் போறாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சர்ல அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க சந்திக்கிறாங்க, எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தாங்களா வரலையா, இல்ல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய. அவனோட புள்ள இல்லையா சிது, அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் புள்ள இல்ல, பட் ஓவராலா ஸ்டார்டிங்ல இருந்து அப்படித்தான் ஆரம்பிக்கும். நான் வெறும் லைன் தான் சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த கதைக்குள்ள. நான் வெறும் பேசிக் லைன் இதுதான். சோ இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹாரர் ஆர் காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே தான் நான் இந்த படத்தை புரிஞ்சுக்கிறது. ஸோ அதுவும் இல்லாம அந்த ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஃபேண்டசி மாதிரியான ஒரு தளத்துல வச்சு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் அந்த படத்தோட கதை. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவன் அந்த மனவளம் அந்த குன்றி அந்த பொண்ணு, அவங்களோட கம்மிங் ஆஃப் ஏஜ் தான் இந்த படத்துடைய ஹோல் ஸ்டோரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் படம் போகும். 30 மினிட்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா இல்லையா ப்ரோ? 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா கலருக்கு மாறும். ஸோ அதுல இருந்து படம் த்ரூ அவுட் கலர்ல தான் டிராவல் ஆகும். டெக்னிக்கலா எனக்கு இந்த படம் நிறைய கத்து கொடுத்துச்சு. அந்த லேர்னிங்காகவும் அந்த படத்துல வரக்கூடிய அந்த கமிங் ஆஃப் ஏஜ் அவ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னத்தை புரிஞ்சுக்கிறா அப்படிங்கறதுக்குள்ள அந்த கேரக்டர் ஆர்க் இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப இந்த படத்துல ரொம்ப அழகா பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க, சொசைட்டிஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்த படத்துல வந்து இவங்க டச் பண்ணாத டாபிக்ங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த இது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு படம், ஒரு ஜேர்னி. அட்வென்ச்சர்னு சொல்ல முடியாது, ஒரு ஜேர்னி. அந்த பொண்ணு அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு போறக்கூடிய அந்த ஜேர்னில அவ என்னென்ன பாக்குறா, அதுல அவ என்னவா மாறுறா அப்படிங்கிற அந்த ஜேர்னில புள்ளியில ஆரம்பிக்குது. நிறைய ஏரியாஸ் இதை டச் பண்ணிட்டு திருப்பி எங்க அந்த கதை ஆரம்பிச்சுட்டோ அந்த புள்ளிக்கு அது வந்து இணையுது. அது எல்லாமே ஒவ்வொருத்தரும் அது கனெக்டா வர்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் அதையும் பத்தி இந்த படம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுலயே இவங்க டிஸ்கஸ் பண்ணதுலயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு நான் சொல்லுவேன். படத்துல ஆரம்பிக்கும் போது மேல இருந்து கீழே குதிச்சிருவா. அவ வந்து பிரெக்னெண்டா இருப்பா. பிரெக்னெண்டா இருக்கும்போது ஆல்ரெடி ஒருத்த வந்து சயின்டிஸ்டுக்காரன், அவன் வந்து எதனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குற ஒரு ஆளு. அந்த அவளை கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணி குழந்தையில இருக்கிற மூளை எடுத்து அவ மூளையில வச்சு அவனுக்கு வச்சிருவா. அவளை பொழைக்க வச்சு அப்ப வந்து அதனாலதான் அவன் மனவளம் குட்டிய ஒரு பெண்ணா இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ எப்படி கம்மிங் ஏஜா வர, அவ வந்து எப்படி அடல்ட்டா மாறலாம், அடல்ட்டா மாறும்போது அவளுக்கு எப்படி அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஒரு வியர்டான ஒரு கான்செப்ட்ல இது வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து புவர் திங்ஸ் அப்படி ஒரு அடாப்டேஷன் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வியர்டா படம் எப்படி எடுப்பாங்க, அதுக்கு வந்து ஸ்டேஜிங், ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த படத்துல. அவளோட 1/2 மணி நேரம் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா, வெளியே போக மாட்டான். அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். அவன் எப்ப வெளியே போறான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கலர்ல மாறும். அவ வந்து உலகத்தை வந்து கலர்ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கிறதுக்கான ஒரு அந்த 1/2 மணி நேரம் அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பா. ஆனா அவங்க அப்பாவும் அவளோட ஃபியான்சி வெளியே இருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டுவாங்க. அதை நான் என்ன டிஃபைன் பண்றேன்னா, இதுல இன்னொரு கான்ட்ராஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலதான் அவன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிற மாதிரி நான் பார்ப்பேன் அந்த படத்துல. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் வெளியே போறப்ப அவன் சந்திக்கிறது எல்லாமே ட்ராஜடிஸ் அண்ட் தென் டிசப்பாயின்மெண்ட்ஸா தான் இருக்கும். பட் அதை அவன் பெருசா ரியலைஸ் பண்ணிக்க மாட்டேன். இவன் வெளியே வர்றப்போ ஷீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் லாட் அப்படிங்கிறதுனால
அதை வந்து கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 மீனிங் இருக்கு. நான் இதை இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இவளுக்கு வந்து அந்த செக்ஸுவல் ப்ளஷர் கிடைக்கிறதுக்காக தான் வந்து இங்கிருந்து மாறுவா. வெளிய போய் அவன் கூட அட்வென்ச்சருக்குள்ள போவா. அப்போ வந்து அவ எப்படியெல்லாம் அத டேக் ஓவர் பண்றா. ஐ திங்க் அவ வந்து நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே இருந்து பண்ண முடியாதா? மென் வந்து அவ்வளோ வீக்கா அந்த மாரிலாம் கேட்கிற அளவுக்கு போயிருவா. அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்காது. யாராலயும் அவ்வளோ முழுசா பண்ணவும் முடியாது. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போவாங்க. அந்த கதைய வந்து அவளுக்கு ஒவ்வொரு டைம்ல அவன் வந்து ஒவ்வொன்னும் புரிஞ்சுப்பான். கடைசியில வந்து பிலாசபி பத்தி ஒருத்தன் வந்து பேசுவான். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மக்கள் ஊர் எல்லாம் எப்படி இருக்கு, போரா இருக்கவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணணும் அந்த மாரி மனப்பான்மையில அவளுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பணத்த இது மூலியமா கூட சம்பாதிக்கலாமா பிராத்தல்ல. அந்த மாரிலாம் போவா. ஸோ அவ எங்க போகாத இடமே இருக்காது. எல்லாம் போய் ஒரு ஐடியாவ கண்டுபிடிச்சு அதன் மூலியமா அவ இன்னொரு மனுஷியா மாறதுக்கான நெறைய இதுல வச்சிருப்பாங்க இந்த படத்துல. கடைசியா வந்து எனக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடமா இருக்கணும். அப்புறம் அங்க வந்து அந்த இத ப்ராஸ்டிடியூட்ல வந்து பேசுவா. நீங்க வந்து எங்கள சூஸ் பண்ணாதீங்க. நாங்க உங்கள சூஸ் பண்றோம். இந்த மாரி ஃபெமினிசம் பேசுற அளவுக்கு அவ மாறி இருப்பா அதுல. அது நல்லா இருக்கும் இந்த படத்துல. அது இந்த படத்துல ஆரம்பிக்கிறப்போ அந்த மனவளம் குன்றி இருக்கிற அந்த டைம்ல அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஸ் மூலியமா தான் கிடைக்குது அப்படிங்கறத அவ நம்பி இருப்பா. சோ அததான் அவ தேடி தேடி போவான் ஒவ்வொரு இடத்துக்கும். ஹாப்பினஸ் வந்து இதுலதான் நமக்கு கிடைக்கும், பிசிக்கல் இன்டென்ஷன்ல தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்குங்கிற அந்த ட்ராக்ல தான் அவ போவா. அந்த ட்ராக்ல போய் அதை அனுபவிச்சு ஒரு கட்டத்துல வந்து அவ டயர்ட் ஆயிருவா. நீங்க அந்த பிராத்தல் இதெல்லாம் போய் பாக்குறப்போ அதை முழுமையா என்ஜாய் பண்ண மாட்டான். ஓகே, இது சலிச்சிடும் அவளுக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் ரியலைஸ் ஆகி இது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான், பட் இது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான ஹாப்பினஸ் இஸ் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வாழணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் நம்மளுடைய நிரந்தரமான ஹாப்பினஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல. அதாவது என்னன்னா இது எப்படி சொல்றது, as a men or woman இவன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியம் தான் என்ன கேட்டீங்கன்னா. பட் ஆனா அதுவே லைஃபாவும் அமையாது இல்ல. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ட்ராக்ல போய் ஓகே இதை நான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு இது புரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு டைம்ல ஃபேட் ஆயிரும் அப்படிங்கிறது. ஃபேட் ஆகாத ஒரே விஷயம் பிசிக்கல் இன்டென்ஷன் கிடையாது. அதை தாண்டி வரக்கூடிய அந்த பியூர் லவ் தான். அது வந்து அவளுடைய ஃபியான்சி மேக்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கடைசி அவன் கூட போய் அவ ஜாயின் ஆவா. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த கேரக்டர் ஆர்க்கும் சரி, அந்த லவ்வும் சரி. ஏன்னா ஸ்டார்டிங்ல அவன் வந்து இது ஏதோ விளையாட்டுத்தனமா தான் நடிச்சுப்பான். அண்ட் தென் போற மேக்ஸ் கூட என்கேஜ் ஆனது. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஷி ரியலைசஸ் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது, அதெல்லாம் ரொம்ப நெஞ்ச புடிக்கிற மாதிரி நெஞ்ச கசக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. கேஷுவலா ஒரு கிராஸ் பண்ணி போற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அது இந்த படத்துல வியடா காமிக்காத எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஒரு கோழி வந்து பன்னி மூஞ்சி இருக்கும். அப்புறம் வாத்து மூஞ்சி இல்ல, டாக் இல்ல, ஒரு இது கோட்டோட உடம்பு, வாத்தோட தலை. அது அவரோட இது அதுதானே. இஸ் சயின்டிஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவர் தானே. ஒரு கேரக்டரே இதுதான் அப்படிங்கிறது அவரு தன்னைத்தானே வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு அத படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அதை வந்து விஷுவலா காமிச்சிருப்பாங்க. அவருக்கு மூஞ்சில தழும்பு இருக்கிறது, அதெல்லாம் அவர் மேலே அவர் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அவருக்கு கேன்சர் இருக்கும், அதை அவரே வெட்டி எடுத்திருக்காரு. அது ஒவ்வொரு கோடு போட்டு ஒவ்வொரு இடத்துல வீக்கமா இருந்ததை அவரே எடுத்திருக்காரு. அந்த கோடு தான் இவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இந்த கடைசி படத்தோடைய எண்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இவங்க ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருப்பாங்க. பிரெக்னெண்டா இருந்து அது ஏதோ பிரிட்ஜ் இருக்குல்ல, இது அமெரிக்கால தானே இந்த கதை நடக்குது. அந்த பிரிட்ஜ் அமெரிக்கால இருக்கிற மாதிரி தான். லண்டன் இது வந்து விக்டோரியா லண்டன் சொல்லுவாங்க. ஆதி அந்த 1980s அந்த லண்டன் பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சிருவாங்க. அங்க இருந்து தான் இவர் வந்து அவங்கள காப்பாத்தி அந்த குழந்தையோட மூளையை எடுத்து அம்மாவுக்கு வைப்பாங்க. சோ அப்புறமா இவர் வந்து மேக்ஸோட கல்யாணம் ஆகிறப்போ இவரோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. ஓகே, இவன் வந்திருக்கான், நான் இவன் கூட போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போறப்போ இவன் வந்து சொல்லுவான், நான் என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் கிராஸ் பண்ண, நான் பிராத்தல்ல எல்லாம் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்போ அவ சொல்லுவான், நான் அவனை மன்னிப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் அவனை மன்னிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மன்னிக்கிறதுலாம் ரொம்ப புண்ணியமான விஷயம் அப்படின்லாம் அவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறப்போ அவன் வந்து பெருசா எந்த ரியாக்ஷனும் பண்ணிக்க மாட்டான். பட் இருந்தாலும் அவளுக்குள்ள அது மாற்றம் இருக்கும். ஓகே, இவனோட நம்மளால வாழ்க்கை வாழ முடியாது. ஆனா இதே விஷயத்த அவளோட என்கேஜ் ஆன ஃபியான்சி மேக்ஸ் கிட்ட இதை சொல்லுவான். அவன் வந்து இதை எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான். அது ஒரு கேஷுவலாவும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றப்பவும் அந்த இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதோ இவன் கிட்ட அது இது ஆகுறது. ஸோ அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த இந்த ஒரிஜினல் ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தியா, இவனுக்கு கடைசியா ஒரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கு ரொம்ப அழகா இருக்கும்.
இதுதான் ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அக்செப்ட் பண்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல அடிக்கடி ஒரு வியர்டான ஆங்கிள் ஒண்ணு காட்டுவாங்கல்ல ப்ரோ, ஒரு சர்க்கிள் மாதிரி. அது அது என்ன மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க எனக்கு உங்களுக்கு தெரியுமா? அந்த இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபிஷ் ஐ லென்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அதுல ஏன்னா இந்த வச்சிருக்கும். படத்துல ஒரு யாரோ ஒருத்தவங்க வியர்டான ஒரு பார்த்துட்டு லென்ஸ் மாதிரி. ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அது ம். அது என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் அவ மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வியர்ட் லென்ஸ் வரவே வராது. ஆமா. ஆனா அந்த வரும். அப்பப்போ பிராத்தல்குள்ள வந்துட்டு போய் போகும். அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த லென்ஸ் கடைசி வரைக்கும் படத்துல வரவே வராது. ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வருவான், வந்து அந்த சேரட்ல கூட்டிட்டு போறப்ப மட்டும் அந்த இடத்துல மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அது ஒருவேளை இல்லாம கூட இருக்கலாம், மேபி அது பக்கத்துல அது க்ளோஸா வச்சு இது பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வியர்ட் லென்ஸ், அந்த ஃபிஷி லென்ஸ் ஒன்று இருக்கும், அது படத்துல ரொம்ப அழகா இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த படத்துல அது வந்துட்டு வந்துட்டு போகும். செட் ஒர்க்காவும் ரொம்ப அழகா, சிஜிஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணி இருந்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா, இது ஒரு பீரியட் ஃபிலிம் தான், பட் அது பீரியட் ஃபிலிமா இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும்னு டைரக்டர் நினைச்சிருக்காரு. ஸோ அது இதுல ரொம்ப அழகா அவருடைய அந்த ஃபேண்டசிஸ் ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருந்தது. இது என்னன்னா அதுதான் இதுல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ஒரு இது நீங்க வந்து இந்த இந்த படத்தை வந்து இந்த ஜானருக்குலாம் நம்மளால அடக்கவே முடியாது. இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்கிரீன் பிளேவா, இல்ல ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா, இல்ல ஒரு காமெடி ஃபிலிமா, இல்ல ஒரு பீரியடிக் ஃபிலிமா அப்படின்னு எதுலயும் அடக்க முடியாது. ஸோ அவ்வளோ கேட்டகரிஸ்ல இந்த படம் ஃபாலோ ஆகுது. இவ்வளவு தூரம் பார்த்திருப்பீங்க இந்த அனாலிசிஸ் பத்தி. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாங்க அடுத்து ஏதாவது படத்தை பண்ணணும்னு நினைச்சா கீழே அந்த படத்தையும் அந்த படத்தோட மூவி நேமும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்தை டைரக்டரோட படங்கள் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட்ல அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அவரோட படத்தையும் இப்போ அந்த டைம் கிடைச்சா பாருங்க. நாங்கள் இந்த மாதிரி மூவி அனாலிசிஸ் அண்ட் சீன் அனாலிசிஸ், ஸ்க்ரீன் ரைட்டிங் பத்தி நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன்.